பீர்க்கங்காயில் பொரியல் செஞ்சுருப்பீங்க, கூட்டு செஞ்சுருப்பீங்க, பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க பஜ்ஜி செய்யலாம். இப்போ இந்த பீர்க்கங்காயில் நம்ம தோலை ஃபுல்லாக இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி காயினா இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக எடுத்துக்கலாம். நமக்கு எவ்வளோ பீர்க்கங்காய் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஹாஃப் தான் எடுத்திருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி செய்கிறதுக்கு கடலை மாவு 1 கப் போட்டிருக்கிறேன். அது கூட 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். அதுக்கப்புறம் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா நான் 2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு பிஞ்சுக்கு நம்ம இட்லி சோடா ஆப்ப சோடா போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு 1 கரண்டி ஊற்றிக்கலாம். இதை ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். கட்டிலாம் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெய் குடிக்காது அதிகமாக. ரொம்ப தனியாட்ட கரைச்சிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக குடிக்கும். பார்த்திங்கன்னா பேட்டர் ரெடி ஆயிடுச்சு சூப்பராக. இப்போ நல்லா எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. ஒரே ஒரு பீர்க்கங்காய் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறது எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா எப்படி நம்ம பஜ்ஜி போடுவோமோ இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டோம்னா சூப்பரான பீர்க்கங்காய் பஜ்ஜி நமக்கு ரெடி ஆயிரும். பார்த்திங்கன்னா நல்லா புசுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல இஃப்தார் டைமில் கஞ்சியோடு தொட்டு சாப்பிட்டோம்னாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனாலும் சும்மா சாப்பிட்டு டீயை குடித்தாலும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது நல்லா ப்ளஃபியாக வந்திருக்குது. எண்ணெயுமே அதிகமாக குடிக்கவே கிடையாது. நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு. இட்லி மாவு ஊற்றுனீங்கன்னா தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லி மாவு தோசை மாவு ஏதோ ஒரு மாவு ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.